அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்துவது வீண் வேஷம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் அவங்க ஆட்சி காலத்தில் தான் நடந்துச்சு. அப்போ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் என்று என்ன அடங்காப்பிடாரித்தனமாக மறுத்தவர்கள் அவர்கள். கடைசியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி நாங்கள் அன்றைக்கு நடவடிக்கை எடுக்க வைத்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். யாரையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. இப்பொழுது இந்த போராட்டம் என்பதெல்லாம் வீண் வேஷம். ஏன்னா ஏதாச்சும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காண்பித்துக் கொள்வதற்காக அதிமுக இப்படி ஒரு கபட நாடகம் ஆடுகிறார்கள். தங்கள் மேல் உள்ள குற்றச்சாட்டுகளை மறந்துவிட்டு எங்கள் மீது பழி சுமத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் பார்க்கிறார்கள். அதை தவிர வேறு ஒன்றுமில்லை. பொள்ளாச்சி சம்பவம் ஒன்று போதும் அவருடைய ஆட்சி காலத்திற்கு எஃப்ஐஆர் வெளியானதை பற்றியும் விசாரித்து கொண்டிருக்கின்றோம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கசிந்தது என்கின்ற தகவல் வந்திருக்கின்றது. அது எதுவாக இருந்தாலும், அது கசிந்தது யார் மூலமாக இருந்தாலும் அது உரிய நடவடிக்கை நிச்சயமாக அந்த கமிஷன், அந்த 3 பேர் கொண்ட குழு விசாரித்து நடவடிக்கை எடுக்கும். அதாவது இந்த ஆட்சியில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்கள் வெளியே வருகிறார்கள். மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? நடு இரவிலே 12 மணிக்கு ஒரு பெண் தங்க நகைகள் எல்லாம் அணிந்து கொண்டு சுதந்திரமாக நடமாடி சென்று திரும்புகின்ற பொழுது பத்திரமாக வீடு திரும்பினால் அன்றைக்கு தான் சுதந்திரம் என்றால், அது இந்தியாவிலேயே கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது.